தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி 22 பேருக்கு எதிராக மிக முக்கியமான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட இருக்கின்றது. அதில் சில பேர் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இந்த மாதத்தில் அமைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 74 படகுகள் நடுக்கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் உங்களை ஆச்சரியப்படுத்தும் என்று நினைக்கிறேன். எதற்காக படகுகளை கொண்டு போய் கடலுக்குள்ள மூழ்கடிக்க போகிறார்கள் என்று சொல்லி, எனவே அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து அவை நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு இன்று வியாழக்கிழமை ஒரு முக்கியமான நாளாகும். நீதிமன்றங்களில் இருந்து முக்கியமான தீர்ப்புகள் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அவை குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். புங்குடுதீவில் இளைஞர்கள் சிலர் சேர்ந்து கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை அடித்து நொறுக்கிய சம்பவம் இப்பொழுது சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்றது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பற்றிய ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். புங்குடுதீவில் ரகசியமாக செயல்பட்டு வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை அப்பகுதியில் இருக்கின்ற சமூக அக்கறை உள்ள சில இளைஞர்கள், கிராம சேவையாளர் மற்றும் கடற்படையினர் இணைந்து முற்றாக அழித்து தீக்கிரையாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஒரு சம்பவம் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தில் இருக்கின்ற வல்லன் நாவில் குளம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு அருகில ஒரு 10 காட்டுக்குள்ளதான் இந்த ரகசியமான முறையில் கசிப்பு காய்ச்சினவையாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் கிளிநொச்சியில இருந்து புங்குடுதீவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு சில ஆக்களோட சேர்ந்து இந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை ரகசியமான முறையில் நடத்தி கொண்டு வந்தவையாம். இந்த கிளிநொச்சியில இருந்து போனாக்கள்லாம் அந்த மெயின் ஆக்கள் போல நடக்குது. பெரிய நிபுணர்கள், அந்த சொல்லுவோம் வெளிநாட்டு நிபுணர்கள் வருகை தந்து உள்நாட்டு நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்தார்கள் சொல்லி, அதே மாதிரி கிளிநொச்சியிலேருந்து போய் பயிற்சி வழங்கி கசிப்பு உற்பத்தி நிலையத்தை நடத்தி இருப்பினம் போல நடக்குது. அப்போ அந்த ஊர் மக்களுக்கு அந்த தகவல் தெரிய வந்த உடனே சமூக அக்கறை உள்ள சில இளைஞர்கள், கிராம சேவையாளர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் சேர்ந்து என்ன செய்திருக்கணும், ஒளிச்சிருந்திருக்கணும். இவள் விரட்டும் ஆக்களை பிடிப்போம் என்று சொல்லி. ஆனால் ஆக்கள் வெளியில் போயிருக்கணும், நீண்ட நேரமாக வரவே இல்லையாம். ஒரு இரவு முழுவதும் காத்திருந்தார்களாம் இவர்களை கைது செய்யறதுக்கு. ஆனால் அவையில் திரும்பி வராத காரணத்தால் அந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றிலுமாக அடித்து நொறுக்கி அதனை தீ வைத்து எரித்திருக்கின்றார்கள். இந்த புங்குடுதீவு இளைஞர்களுடைய இந்த செயல்பாடு ஒரு முன்மாதிரியான செயல்பாடாக பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. இதே போல ஏனைய பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து உங்கள் பிரதேசங்களில் நடக்கிற சட்டவிரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துறதுக்கு முன்வரணும். ஏனென்று சொன்னால் சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் ஒன்று சேரும்போது அந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக கட்டியெழுப்பப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புங்குடுதீவு இளைஞர்களுடைய இந்த கசிப்பு ஒழிப்பு நடவடிக்கை சம்பந்தமான புகைப்படங்களை பகிர்ந்து கொண்ட மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒரு ஆள் இப்படி எழுதியிருக்கார் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில். மட்டக்களப்பின் வவுனதீவு, பட்டிப்பளை, ஆரியம்பதி, வாகரை, செங்கல்லடி மற்றும் கிரான் போன்ற பிரதேசங்களில் அதிகரித்து வரும் கசிப்பு வியாபாரத்தை அழிக்க அப்பிரதேச இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு குறிப்போட இந்த புங்குடுதீவு இளைஞர்களுடைய கசிப்பு ஒழிப்பு நடவடிக்கை சம்பந்தமான புகைப்படங்களை அவர் பகிர்ந்திருக்கின்றார். எனவே அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் உங்கள் பகுதிகளில் நடக்கின்ற இது போன்ற சமூக சீர்கேடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்துவீர்களாக இருந்தால், உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் அக்கறையுடன் இருப்பீர்களாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் வியாழக்கிழமையை கருத முடியும். ஏனென்று சொன்னால் நீதிமன்றங்களில் இருந்து முக்கியமான தீர்ப்புகள் இன்று வெளியாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை எதிர்த்து அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுத்திருந்தன. இது சம்பந்தமான விசாரணைகள் போன திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன.
இருக்கின்றன. எனவே அதனுடைய ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்று வெளியாகும் என சொல்லப்படுகின்றது. அதே நேரம் நேற்று புதன்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பொன்றை வழங்கியிருந்தது. அது என்னென்று சொன்னா, இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு பர்த் சர்டிபிகேட் தான் காரணம் என்று சொன்னா. ஏனென்று சொன்னா அதுல ஒரிஜினல் டூப்ளிகேட் என்று சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது தானே. எனவே அது மட்டும்தான் பிரச்சனை என்று சொன்னா அதை அக்செப்ட் பண்ண சொல்லி, அதாவது தேர்தல் திணைக்களத்தை அக்செப்ட் பண்ண சொல்லி ஒரு தீர்ப்பொன்றை வழங்கியிருந்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம். ஏனென்று சொன்னா அது பெரிய பாரதூரமான பிரச்சனை இல்லை தானே. எனவே அதை ஏற்றுக்கொண்டு வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தது. அப்ப எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது, வடமாகாணத்தில் எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை சுயேட்சை குழுக்கள் இதுக்குள்ள வரப்போகுது என்று சொல்லி. ஆனா தேடி பார்த்தா எந்த ஒரு சுயேட்சை குழுவும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுக்குள்ள வரையிலையாம். அதாவது பர்த் சர்டிபிகேட் மட்டும்தான் பிரச்சனை என்று சொல்லி அவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படையிலையாம். எனவே அதையும் தாண்டி வேறு காரணங்களுக்காக அவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கும் போல நடக்குது. எனவே இன்று வியாழக்கிழமை நீதிமன்றங்களில் இருந்து முக்கியமான தீர்ப்புகள் வர உள்ளன. 74 மீன்பிடி படகுகள் நடுக்கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அங்கே கடலிலே மூழ்கடிக்கப்பட இருக்கின்றனவாம். இப்படி ஒரு வித்தியாசமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எதற்காக மீன்பிடி படகுகளை கொண்டு போயிட்டு கடலுக்குள்ள மூழ்கடிக்கணும் என்று சொல்லி இதை செய்யறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கடற்றொழில் நீரியல் வள அமைச்சு அரசாங்கமே செய்யுது, அமைச்சே செய்யுது. என்ன விஷயம் என்று சொன்னா, தமிழக மீனவர்கள் இருக்கிறது தானே, அத்துமீறி மீன் பிடிக்கிற தமிழக மீனவர்கள் அவர்கள் கைது செய்யப்படையக்குள்ள அவர்களுடைய படகுகளும் தான் சேர்ந்து கைப்பற்றப்படுது. அவ்வாறு கைப்பற்றப்பட்ட 74 படகுகள் நீண்ட காலமாகவே யாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் கிளிநொச்சியிலும் கடற்கரையோரமாக நிற்கிதாம். அந்த கடற்கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த படகுகள் சில படகுகள் உக்கி, சில படகுகள் சேதமடைந்து அப்படி இருக்காம். எனவே அந்த 74 படகுகளையும் கொண்டு போயிட்டு நடுக்கடல்ல வச்சு கடலுக்குள் மூழ்கடிக்கணும் என்ற ஒரு தீர்மானத்தை இப்ப தொழில் நீரியல் அமைச்சு எடுத்திருக்கிறது. இந்த செயல்பாடு எதற்காக என்று சொன்னா, மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 57 படகுகளும், மன்னார் மாவட்டத்தில் 7 படகுகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 10 படகுகளுமாக மொத்தம் 74 படகுகள் கடலிலே மூழ்கடிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வர இருக்கின்றார். அவர் போனா பிறகுதான் இந்த படகுகள் கடல்ல கொண்டு போயிட்டு மூழ்கடிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த படகுகள் தமிழக மீனவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் அவர்கள் அத்துமீறி மீன் பிடிச்ச காரணத்தால நீதிமன்றங்களால் கைப்பற்றப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் அந்த படகுகள் கொண்டு போயிட்டு கடல்ல மூழ்கடிக்கப்பட இருக்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இதை கேள்விப்படையக்குள்ள தமிழக மீனவர்களுடைய மனம் கட்டாயம் புண்படும். எனவே இது ஒரு பொருத்தமான நடவடிக்கையான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இதை விடவும் வேறொரு ஆப்ஷன் இல்லையா, இதை விடவும் ஒரு மாற்று நடவடிக்கை செய்ய முடியாதா என்றதை கடற்றொழில் நீரியல் வள அமைச்சு தான் யோசிக்கணும். எனவே இப்படி கொண்டு போயிட்டு படகுகளை நடுக்கடலில் கொண்டு போயிட்டு கடலில் தாக்குறது நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட மீனவர்களுடைய மனசை புண்படுத்தும் தானே. எனவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அடுத்ததாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினுடைய கிளை ஒன்று யாழ்ப்பாணத்தில் இந்த மாதத்தில் திறக்கப்பட இருக்கின்றது. இதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கின்றது. அதனை அடுத்து உடனடியாகவே அந்த கிளையினை திறப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் கச்சேரியில், யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் இந்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு கிளை திறக்கப்படும் என சொல்லப்படுகின்றது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிளிநொச்சி மக்களும் முல்லைத்தீவு மக்களும் யாழ்ப்பாண மக்களும் பாஸ்போர்ட் எடுக்கணும் என்று சொன்னா வவுனியாக்கு தான் போகணும். எனவே அது ஒரு நீண்ட தூர பயணம், நேர விரயம் தானே, வீண் அலைச்சலும் கூட. எனவே யாழ்ப்பாணத்துக்குள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு பிரான்ச் என்று சொன்னா அந்த 3 மாவட்டங்களுடைய மக்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். எனவே மிக விரைவில் இந்த மாத இறுதிக்குள் யாழ்ப்பாணம் கச்சேரியில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினுடைய கிளை ஒன்று திறக்கப்பட உள்ளது. மட்டக்களப்பில் அரசியல் செயல்பாட்டாளர் தம்பிமுத்து அருண் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிதி மோசடி பிரிவால. இவரை ஏன் கைது செய்திருக்கணும் என்று சொன்னா, இவர் 4 கோடி ரூபாய் பெறுமதியான நிதி மோசடியில் ஈடுபட்டவராம். இவருக்கு காசு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளாம். வெளிநாட்டில் இருந்து இவர் காசு அனுப்ப அந்த காசை அவர் மோசடி செய்திருக்கிறார். பிறகு வெளிநாட்டில் இருக்கிற குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிதி மோசடி பிரிவால. கொழும்பிலிருந்து சென்ற நிதி மோசடி பிரிவினர் மட்டக்களப்பு பாசிக்குடா பகுதியில் வைத்து குறிப்பிட்ட இந்த அரசியல் பிரமுகரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய மேசையில் வந்து இப்போ 22 ஃபைல்கள் இருக்கின்றனவாம். அந்த 22 ஃபைல்களும் வந்து முக்கியமான ஃபைல்கள். அந்த ஃபைல்களை தான் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டு வருகிறார்களாம். யார் அந்த 22 பேரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ அவர்களுடைய ஃபைல்கள் வந்து எதற்காக கிண்டப்படுதுன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ண முடியும். வேறு எதுக்காகவும் இல்லை, அதே லஞ்ச ஊழல் பிரச்சனைக்காக. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், கடந்த 76 வருடங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து லஞ்ச ஊழலில் வந்து சிக்கி திளைத்தவர்கள். லஞ்ச ஊழல் கரை படியாத ஒரு கையொண்ட காண்றாலே அது மிகப்பெரிய அரிதாக இருக்கும். எனவே அவ்வாறு செயல்பட்ட 22 பேருடைய ஃபைலை வந்து இப்ப சிஐடியினர் வந்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றார்களாம். மிக விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ன விஷயம் என்று சொன்னா, 2008ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியம் இருக்குத்தானே, அந்த ஜனாதிபதி நிதியத்தை பெற்றுக்கொண்டவர்கள 10 கோடி ரூபாய்க்கு மேல பெற்றுக்கொண்டவர்களுடைய ஃபைல்களை தான் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆராய்ந்து வருகிறார்களாம். அதாவது ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ நிதி பெற்றுக்கொள்றது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் 10 கோடி ரூபாய்க்கு மேல நீங்கள் நிதி பெறுறீங்கன்னு சொன்னா அங்கே ஏதோ சம்திங் ரோங்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு ஊழல், ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்குன்னு அர்த்தம். எனவே அவ்வாறு 10 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்றுக்கொண்ட 22 பேருடைய ஃபைல்களை இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார்கள். அவர்களில் சிலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு சிலருடைய பெயர் விவரங்கள் வெளியாகி இருக்குது. முதலாவது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கெஹலிய ரம்புக்வெல. அவர் வந்து ஏற்கனவே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறார். அதே போல ராஜித சேனாரத்தின ரஞ்சித் டி சொய்சா, அதே போல வாசுதேவ நாணயக்கார் என்று சொல்லி ஒரு பட்டியலே நீண்டு செல்கிறது. எனவே இவர்கள் மீதான விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகின்றது. போற போக்க பார்த்தா நாட்டில் வந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் என்று சொல்லி யாருமே வெளியில இருக்க மாட்டோம் போல நடக்குது. முழு பேருமே உள்ளுக்குள்ள தான் இருக்க போயினும் போல நடக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி சொல்லுவினம் அந்த உப்பு திண்டா தண்ணி குடிக்கணும் என்று சொல்லி அதுதான் இப்ப நடந்து இருக்கு. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா IMF பற்றி ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், நாம் ஆட்சிக்கு வந்தால் IMF-இனுடைய ஒப்பந்தத்தை மனிதநேயம் மிக்கதாக ஆக்குவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது என்ன மனிதநேயம் மிக்கதாக ஆக்குவோம் என்று சொல்லி என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் என்று தெரியல, அவர் அப்படி சொல்லியிருக்கார். எனவே அவர் ஒரு கையை ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கார், IMF ஒப்பந்தம் என்று சொல்லி, அதாவது மனிதநேய IMF ஒப்பந்தம் என்று சொல்லி. அதை கேட்டு அங்கால IMF வந்து விழுந்து விழுந்து சிரிக்குது. அதாவது இந்த கெக்கட்டம் விட்டு சிரிக்கிறேன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சத்தமாக சிரிக்குது IMF. சில வேளை இப்படி சிரிக்குதுன்னு நினைக்கிறேன், மனித நேயத்துக்கும் எங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஏன் அப்படி சம்பந்தப்படுத்துறீங்கன்னு சொல்லி அப்படி நினைச்சு சிரிக்கணுமோ இன்னும் தெரியல. IMF வந்து விழுந்து விழுந்து சிரிக்குது அங்கால. இப்படியான ஒரு கேலி சித்திரம் வந்து இன்றைய பத்திரிகை ஒன்றில் வெளியாகி இருக்கிறது. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய பார்வையை மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.